ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை யாருக்குன்னா விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தேவையில்லாத ஒரு சண்டை. கமருதீன் ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதியும் கனியும் ஒரு சில விஷயங்கள் அமித்தும் விஜய் பார்வதி பற்றி இப்போ காலையில் ஒரு சண்டை நடந்திருக்கும், அதை பற்றி பேசிட்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் நம்ம யார் விக்ரம், ஆமாம் பிக் பாஸ்க்கு வேறு வேலை இல்லை, காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா ஏன் கொடுக்கலன்னு, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்குறது, கொடுத்தா ஏன் கொடுத்துன்னு கேட்குறது, அவருக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னும் போது பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, லூப் அப்படின்றாரு. உடனே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போது விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இது மேலே தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்ற போகிறாங்க. நம்ம கமருதீன் வந்து தடுக்கிறாரு, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு, இறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, பார்வதி எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த மைக்கை கழட்டிட்டு பண்ணுங்க அப்படின்னோடனே அவரே அப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நடத்தும். சரின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டிட்டாங்க. இவர் வினோத்தை கழட்டிக்கிட்டாரு. இவர் உங்கள் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணியை ஊற்றிட்டு இருக்கும்போது பாரு ஃப்ரீஸ்ன்றாரு பிக் பாஸ். அப்போனா என்ன அர்த்தம், ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இவர் உடனே எந்திரிச்சிட்டார் விக்ரம். உடனே இல்லையான்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார். ரெண்டு பேரும் ஸ்பாட்டிவ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே கனி வந்துட்டு இவங்க ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, அந்த பாட்டிலை பிடிங்கி இவங்க மேலே தண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா விக்ரம பண்ணவொடனே கனி கோவம் வந்துருச்சு. இதை தானே இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் வந்துட்டு பாடமாக ஒரு எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்துட்டு அவங்க கூட போய் பேசிட்டு இது பண்ணுறீங்க, மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேச வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, இப்போ விக்ரமுக்காக உள்ளே வந்துட்டு தண்ணி ஊற்ற வராங்க. இவங்க வேணான்றாங்க. அப்போ வரும்போது கமருதீன் சேர்ந்து ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சரிங்களா, இதில் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாரு பாருங்க கமருதீன். சரின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு அப்படி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேலே தண்ணியை ஊற்றுறாரு. யார், இவர் ரிலீஸ் பண்ணிட்டார் பிக் பாஸ் நம்ம விக்ரமை. அவர் ரிலீஸ் பண்ண உடனே அவர் என்ன பண்ண, தண்ணியை கொஞ்சம் முதல்ல ஊற்றுறாரு. அதுக்கப்புறமா ஐஸ் கட்டி எடுத்து வந்து ஊற்றுறாரு. அப்பயும் கம்முன்னு இருக்காரு கமருதீன். இதெல்லாம் பண்ண வேண்டாம் வேணான்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு ரிலீஸ் அப்படி சொல்கிறாரு. உடனே இவங்க திரும்ப ஊற்ற போகிறாங்க. சண்டைக்கு வராரு கமருதீன். அதெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படி. இருடா அவனே கம்முன்னு இருக்கான், உனக்கு என்னடா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஊற்றக்கூடாது, நீ தானே ஊற்றுன ஃபஸ்ட்டு. அப்போ அப்படி தான் இங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இதை பண்ணக்கூடாது கத்துறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க, ஏங்க இது காமெடியாக தானே பண்ணுறாங்க. அமித்தும் சொல்கிறாரு, அவங்க ஜஸ்ட் காமெடி தான், அவனும் வந்து ஃப்ரீயாக இது பண்ணுறான், நீ ஏன் மச்சான் வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற அப்படின்னு. அதுக்கப்புறம் ஊற்றுறாங்க. திரும்பவும் சண்டைக்கு வர்றாரு. திரும்பவும் ஊற்றுறாங்க. திரும்பவும் சண்டைக்கு வர்றாரு, நீ ஊற்றக்கூடாது அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ எல்லோரும் சேர்ந்து எனக்கு தண்ணி ஊற்ற வந்தாங்களா, அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் கேப்டன் அப்படின்னா நீ கேப்டன், அப்போ எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்த, நீ அப்படி கம்மன் தானே இருந்தேன், இப்போ மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வர அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவருக்கு அங்கே பதில் இல்லை, நீ தான் ஃபஸ்ட்டு ஊற்றுனேன். ஆமாண்டா ஊற்றுனடா, இது ஒரு கேமு, அவனும் ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு நானும் பண்ணுறேன், உனக்கு என்னடா பிரச்சனை, நாங்கள் கேம் விளையாடுறது கூட உனக்கு என்ன பிரச்சனை, இதை பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிற அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கப்புறம் அவர் போனார். அமித்து திரும்ப சொல்லிட்டாரு. அவங்க காண்டாயிட்டாங்க. ஆனால் அப்புறமா நடுவில் வந்துட்டு விக்ரம் வந்து, ஆனால் நீங்கள் நடுவில் வந்துட்டு ஒரு அநீதி நடக்கும்போது வந்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சுங்க அப்படி மாதிரி அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனார். நல்லா ஏற்றி விட்டு போனார். அப்பயே சொல்லிட்டாங்க, அவன் ஏற்றுவான், இன்னும் நல்லா பேசு. அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து ஊற்றும் போது கம்முன்னு இருக்கிறது, ஆனால் நான் ஊற்றும் போது மட்டும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணு சொல்லிட்டு காண்டாயிட்டு போயிட்டாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. இப்போது எப்படி பாருங்களேன், கமருதீனோட வேலைகள், இவர் கேப்டனாக இருக்கார். சரி, அப்போது பார்வதி மேலே, அதாவது பார்வதி தண்ணி ஊற்ற போகும்போது தடுத்தார். சரி, அப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, எது பண்ணதாக இருந்தாலும் மைக் எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவரே அப்ரூவ் பண்ணிட்டார். கரெக்டாக. இப்போ அடுத்தது திரும்ப என்ன பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க ஊற்றுறதுக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுவோம், இவர் தலையாக காமனாக இருக்காருன்னா அங்கேயும் தடுக்கணும். கரெக்டாக. அப்போ என்ன பண்ணிட்டாரு, அவங்க ஊற்றுறதுக்காக தானே நீ ஃப்ரீசர்னு நாங்கள் கத்துனாரு. எல்லோரும் சேர்ந்து ஊற்றுனாங்க. திரும்ப இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க, அதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அவர் ரெடியாக இருக்கார். அங்கே வந்து சண்டைக்கு வந்தால் என்ன அர்த்தம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி அவங்க அதாவது இவங்க வந்து விக்ரமுக்கு ஊற்றுனாங்க, விக்ரம் வந்து இவருக்கு ஊற்றுறாரு, அதை தடுக்கிறாரு. சரி, கனி வந்து இவங்களுக்கு ஊற்றுனாங்களே, அப்போ எதுக்கு தடுக்கல, இதுதான் கமருதோட விஷயங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு நீ ஊற்றுனல அதனால தான் அவன் வந்தானே. சரி, விக்ரம் ஊற்றுனதை நீங்கள் தடுக்கல, ஓகே, கனி வந்து ஊற்றுனாங்கல்ல, அதே எதுக்கு தடுக்கல, பதில் கிடையாது. இவரை வந்து ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. இதில் வேறு வந்து உனக்காக வந்துட்டு அங்கே வந்து நிற்பேன், இங்கே வந்து நிற்பேன், முதல் பிக் பாஸில் ஒழுங்காக நில்லுங்க, அப்புறம் நீங்கள் வெளியே வந்து நிற்பீங்கன்றது தான். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் தொடர்ச்சியாக இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது. இவங்க அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர் தான் தேவையில்லாமல் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட உரண்டு இழுத்துட்டே இருக்காரு. அப்புறமா நைட் ஆனால் ஈவினிங் ஒரு 7 மணி ஆச்சு வச்சுங்களேன், நான் உனக்காக தான் நிற்கிறேன், அப்புறம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இது மாதிரி ஒரு டைலாக் எடுத்துருவார். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.